பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இடம்பெறவுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குழு நேற்று சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த நிலையில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக கட்சி திரும்ப உள்ளது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தமது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என முன்னர் அறிவித்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி பயணம் மேற்கொள்வது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. திமுக தலைமையிலான வலிமையான கூட்டணி நீடிக்கிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் அனைத்தும் தனித்தனியாக சிதறி நிற்கின்றன. இது ஆளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பை தொடர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையக்கூடியது, எந்த ஒரு கூட்டணியும் நிரந்தரமாக இருப்பது இல்லை என்று மட்டும் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. தமிழகத்தில் அதிமுக தலைவர்களும் பாஜக உடனான கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அதிமுக மீண்டும் கூட்டணிக்கு வருவது பற்றி தமிழக பாஜக தலைவர்கள் கனத்த மௌனம் காக்கின்றனர். தமிழக சட்டசபையில் நேற்று திமுக அதிமுக இடையே இது தொடர்பாக விவாதம் நடந்த போதும் பாஜக மௌனமாக இருந்தது. தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலைதான் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சித்தவர். பாஜக கூட்டணிக்கு அதிமுக திரும்பினால் தமிழக மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் எனவும் ஏற்கனவே அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்கும் அண்ணாமலை அதிமுக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா அல்லது மேலிட கட்டளையை ஏற்று அதிமுகவை அரவணைப்பாரா என்கிற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது.